மாதங்கள்ல அமல்கள் செஞ்சோன்னு சொன்னா ரமதான்ல நிறைய நல்லறங்களுக்கான வாய்ப்புகள் அல்லாஹ் தருகிறான். இதோ ஒரு மகத்துவம் நிறைந்த ஒரு இரவும் வரவிருக்கிறது. இப்போ நிறைய சோசியல் மீடியாக்கள் வந்த பிறகு பல குழப்பங்கள், மக்களுடைய மனங்களில் சந்தேகங்கள். இந்த ஷாபானுடைய 15ஆம் இரவு குறித்து பல சர்ச்சைகளை சிலர் கிளப்பி விடுறாங்க. அதில் எந்த சிறப்பும் இல்லை. எதை பராத் இரவு என்று சொல்லுகிறோமோ எந்த சிறப்பும் அதுக்கு இல்லை, அது சம்பந்தமானவைகள் பலவீனமானவை, ஆதாரமற்றவை என்று குழப்புறாங்க. ரெண்டு விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். இந்த ஷபே பராத்துடைய இரவு குறித்து ஏறத்தாழ ஒரு 15 ஹதீஸுகள் இருக்குது. 15 ஹதீஸுகள். அந்த எல்லா ஹதீஸுகளுடைய கருத்தும் என்ன? பாவங்கள் மன்னிக்கப்படுகிற இரவு. அந்த இரவுல அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான். ஒரு சிலருக்கு மன்னிப்பு இல்லை, அதையும் சொல்லிட்டாங்க. யாராருக்கு மன்னிப்பு கிடையாது என்று ஒரு பட்டியலிட்டு இருக்கிறாங்க. இன்னாருக்கு மன்னிப்பு இல்லை. ஆஹா, அந்த இரவு மன்னிக்கப்படுகிற இரவு. ஹதீஸ்கலை ஆய்வாளர்களிடத்தில் ஒரு ஹதீஸ் ஏற்கப்படுவது, ஒரு ஹதீஸ் நிராகரிக்கப்படுவது, அதற்கான பல அடிப்படைகள் எல்லாம் இருக்கிறது. நான் இங்கே அதை விரிவாக சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. மொத்தத்தில் ஹதீஸ்கலை ஆய்வாளர்கள் ஒரு கருத்தில் நிறைய ஹதீஸுகள் வரும்போது அதை ஏற்றுக்கொள்வாங்க. அந்த அடிப்படையில் பாவங்கள் மன்னிக்கப்படுகிற இரவு, நிறைய நல்லோர்கள் எல்லாம் அந்த இரவின் அமல்களுக்குரிய இரவு என்பதை அழுத்தமாக சொல்லியிருக்கிறாங்க. எனவே அது புனிதமான ஒரு இரவு, பாவங்கள் மன்னிக்கப்படுகிற இரவு என்பதில் சந்தேகமில்லை, பயன்படுத்தணும். ஆனால் மறுபக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த இரவுல இல்லாத சில பிதாத்துகளையும் சிலர் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த ரெண்டுக்கும் மத்தியில் உண்மையை சொல்லக்கூடிய உலமாக்கள் தத்தளிக்க வேண்டியதாக இருக்குது. எங்க புலப்பலாம் அப்படித்தான். உண்மை என்ன? அது சிறப்புக்குரிய இரவு, சந்தேகமே இல்லை, சிறப்புக்குரிய இரவு. நான் அதே நேரத்தில் சிலர் இல்லாத சில பிதாத்துகளையும் உருவாக்கி வைக்கிறாங்க. ஒரு பக்கம் சில குழப்பவாதிகள் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் ஆதாரம்லாம் இல்லை, செய்யக்கூடாது, அப்படி சில பேர் குழப்புறான். இன்னொரு பக்கம் 100 ரக்காத் தொழுவு, 100 சூறா ஓது, 10 சூறா ஓதுன்ட்டு ஒரு கூட்டம். அப்படி எதுவுமே மார்க்கத்தில் சொல்லப்படலை. எந்த அமலையும் மார்க்கம் சொல்லாமல் நீங்களா தீர்மானிப்பது பிதாத். எந்த அமலை மார்க்கம் பொதுவாக சொல்லுது. பாவ மன்னிப்புக்கான இரவு, பாவ மன்னிப்புக்கான இரவுனா அந்த இரவுல குர்ஆன் ஓதி பாவ மன்னிப்பு தேடுங்க. யாருக்கு எத்தனை ரக்காத் தொழுது பாவ மன்னிப்பு தேட முடியுமோ தொழுது தேடுங்க. திக்ர் செய்து பாவ மன்னிப்பு தேட முடிந்தால் திக்ர் செய்யுங்க. அமல்கள் பொதுவானது, எந்த அமலையும் செய்யுங்க. ஆனா இவ்வளவு என்று வரையறுப்பதற்கு நபி சொல்லியிருக்கணும், பெருமானார் சொல்லியிருக்கணும். அவங்க சொன்னாதான் அது மார்க்கம். அவங்க சொல்லாம நம்மளா வரையறுத்து இவ்வளவு என்று நோட்டீஸ் போடுறது, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க, அப்படி எதுவுமே இல்லை. அதனால அந்த இரவு சிறப்பான இரவு தான், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதற்கான இரவு தான். அது பாவங்கள் மன்னிக்கப்படுவது என்பதற்கு பலவிதமான ஹதீஸுகளும் இருக்குது. அந்த இரவுல வீட்டில் உள்ளவங்கள்ட்டையும் சொல்லி யாராருக்கு எத்தனை ரக்காத்துகள் எவ்வளவு தொழ முடியுமோ அது 2லிருந்து நீங்கள் 2 தொழுதாலும் சரிதான், 20 தொழுதாலும் சரிதான், எல்லா அமல்களும் செஞ்சு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளுங்க. இல்லாத புதுசாக எந்த அமலை உருவாக்குவது அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதல்ல. நாமளா உருவாக்கக்கூடிய பிதாத்துகள் எல்லாமே அல்லாஹ்ட்ட நிராகரிக்கத்தக்கது. ஒரு மதிப்பு நிறைந்த சிறப்பு வாய்ந்த இரவுல ஒரு பிதாத்தை செஞ்சு அல்லாஹ்ட்ட பாவி ஆயிடக்கூடாது. அதனால இந்த விஷயத்தை புரிந்து கொள்வது அவசியம். நிறைய அப்படி என்ன செய்யறாங்க, ஒரு காலத்தில் ஷபை பராத்துடைய இரவுல சோறாக்கி போடுறது, அதை வணக்கமெல்லாம் கருதுனா நிறைய பிதாத்தல் இருந்திருக்குது. மார்க்க விளக்கங்கள் தெரிய தெரிய அல்லாஹ்வுடைய கிருபையால உண்மை சொல்லக்கூடிய பல்வேறு சத்திய உலமாக்கள் சொல்ல சொல்ல பல பிதாத்துகள் ஒளிஞ்சு போச்சு. அதனால எந்த அமலையும் குறிப்பாக்காம அந்த இரவை வீணாக்காதீங்க. கூட்டு அமல்களை பொதுவாக நம்முடைய பெரியார்கள் விரும்புறதில்லை. ஏன்னா இந்த கூட்டு அமல்களால என்ன ஆகுது, அந்த இரவுல அரட்டடிக்கிறது அதிகம், அந்த இரவுல வீண் பேச்சு அதிகம். தனித்தனி அமல்கள் தான் செய்யணும். அவங்கவுங்க இன்ஃபராதியாக அவரவர் தனித்தனியாக செய்யக்கூடியதை தான் மார்க்க விரும்புவதை தவிர நஃபிலான வணக்கங்களை கூட்டா செய்கிறத மார்க்கம் ஒருபோதும் விரும்பாது. அதனால தான் நாம சுருக்கமாக பயான் செஞ்சு சுருக்கமாலாம் நம்ம முடிக்கிறதுக்கு என்ன காரணம் அதுதான். இல்லைன்னா ஆரம்பத்தில் இங்கே நான் வரும்போதெல்லாம் சீக்கிரம் முடிச்சதுக்கே பெரிய பிரச்சனை ஆகும். ஏன்னா அப்பெல்லாம் 2-2:30 மணி வரைக்கும் உட்கார்ந்தாதான் ஷபே பராத்தை உயிர்ப்பித்ததாக அர்த்தம். அப்போதான் அந்த இரவு முழுசா அப்படிலாம் மார்க்கத்தில் இல்லை. பயான் என்பது ஒரு அமலே கிடையாது. 2 மணி நேரம் பயானை கேட்டுக்கிறதுக்கு என்ன இருக்க போகுது? ஏதோ சுருக்கமான சில விஷயங்களை சொல்லி மக்கள் அவரவருக்கு தெரிந்த அமல்களை செஞ்சு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று சீக்கிரம் தூங்குறது, காலையில் தஹஜ்ஜுத் தொழுதா அதை விட புண்ணியம். அதனால இந்த அடிப்படையில் இந்த ஷபே பராத்துடைய இரவை
பெண்களுக்கும் அதனுடைய அகமியத்தை, அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லுங்கள். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு அதிகமாக தேட சொல்லுங்கள். அது பாவ மன்னிப்புக்கான இரவாக இருக்கிறது. எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த ஷாபானுடைய எஞ்சிய நாட்களை அவன் பொருந்தி கொள்கிற அமல்கள் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. ரமலானை அமல்களோடு வரவேற்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ரமலானுடைய மாதத்திலே பரிபூர்ண உடல் ஆரோக்கியத்தை தந்து அவன் பொருந்தி கொள்கிற எல்லா நல்லறங்கள் செய்வதற்கான வாய்ப்பினை எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.